ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 24/6/2024 30/6/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீன வரை அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு வரிசைப்படுத்திக்கலாம். இந்த வாரத்தில் கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. சந்திர பகவான் இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிற சந்திர பகவான் உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் மகர ராசியிலிருந்து மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் வரலும் போகிறார். அதாவது மகரம், கும்பம், மீனம், மேஷம் இந்த 4 ராசி போகிறார். இந்த வாரத்தில் இன்னொரு பயிற்சி இருக்குது. புத பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு போகிறார். அதாவது 26/6/2024 வரணும். அதனால் அன்றைக்கி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார். இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 25/6/2024 ஸ்ரவண விரதம். ஸ்ரவண விரதம்னு சொல்லக்கூடியது வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றது. திரு ஓணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸ்ரவணம் அப்படின்றது திரு ஓணம். 2 நட்சத்திரங்கள் தான் திருன்ற அடைமொழி கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று திரு ஓணம், இன்னொன்று திரு ஆதிரை. திரு ஓணம் பெருமாளுக்கு உண்டான நட்சத்திரம், திரு ஆதிரை சிவபெருமானுக்கு உண்டான நட்சத்திரம். ஸோ அதனால் ரெண்டுமே மிகுந்த ஏற்றம் பெறக்கூடிய நட்சத்திரங்களாக சொல்லக்கூடியது. திருவோணம் மகர ராசியில் வருது. ஓணம் மிகப்பெரிய ஏற்றமான நட்சத்திரம். மகர ராசியில் சனி பகவானுடைய ராசியில் சந்திரனுடைய நட்சத்திரம், சமசப்தமாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரம். நல்ல ஒரு ஏற்றம். இந்த திருவோணத்திற்கு விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஸ்ரவண விரதம் இருந்து வீட்டில், அதாவது எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிண்டு ஸ்ரவண விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த காலகட்டத்தில் இந்த விரதத்தப்போ அந்த சொஜ்ஜி பண்ணி சாப்பிடுவா, ஸ்வீட் பண்ணி சாப்பிடுவா. இது உப்பு, காரம், புளிப்பு இதெல்லாம் எடுக்கிறது கிடையாது. இந்த 25ஆம் தேதியே சங்கடஹர சதுர்த்தி, அதாவது தேய்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி. ஏன்னா இப்போ அடுத்து அமாவாசை வந்துடும். பௌர்ணமி முடிஞ்சு இப்போ அமாவாசைக்கு போகிறது. அதனால் தேய்பிறையில் இருக்கக்கூடிய சதுர்த்தி. தேய்பிறை சதுர்த்தி அப்படின்னும் போது நம்மளுக்கு உண்டான விஷயங்கள், அதாவது தீயது எல்லாமே போகணும் அப்படின்னு வேண்டிக்கணும். அதாவது எப்படி அப்படின்னா, நம்மக்கிட்ட என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனை போகணும்னு வேண்டிக்கணும். எனக்கு ஏதாவது பண பிரச்சனை இருக்குது, எனக்கு வீட்டில் கஷ்டம் இருக்குது, நோய் இருக்குது, உபாதைகள் இருக்குது. அதை தவிர இந்த இதில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பிரச்சனைகள், அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் ஞாபக மறதி அதிகமாக இருக்குது. இதெல்லாம் விநாயகர்கிட்ட போய் வேண்டிண்டு ஒரு 9 பிரதட்சணம் விநாயகர் கோயிலுக்கு போய் சுற்றிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒரு 9 தோப்புக்கரணம் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த வாரத்தில் பார்த்தலையானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மிதுன ராசி, கடகம், சிம்மம், கன்னி இந்த 4 ராசிக்கு சந்திராஷ்டம காலம் வருது. இந்த சந்திராஷ்டம காலம் அப்படின்னா உங்களுடைய பிறந்த ராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய கோச்சாரத்தில் சந்திரன் 8ஆம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டமம் ஏன் ரொம்ப முக்கியத்துவம் பெறுறது அப்படின்னு பார்த்தோன்னா, சந்திர பகவான்றவர் மதிகாரகன். மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம். அதை தவிர புது முயற்சிகள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, தேவையில்லாமல் வார்த்தைகளை விடுறது, இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பச்சரிசியும் நெல் இது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போங்க. அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறேன். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரமான 24/6/2024 30/6/2024 வரை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டுருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் என்னுடைய மொபைலுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸு
அதை தவிர உங்களுடைய பெயர், தாய் தகப்பன் பெயர் எனக்கு அனுப்பி வைங்க. நான் என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். உங்களுடைய அதாவது டைமை வச்சு பாத சந்தி இருக்கா, அதாவது நட்சத்திர சந்தி, பாத சந்தி, நட்சத்திர சந்தி, அதை தவிர வந்து அந்த லக்ன சந்தி, லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு, உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு, உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம், அதை தவிர என்ன பலன்கள் அப்படின்றத சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 24/6/2024 30/6/2024 வரை உண்டான பலன்கள் என்னன்னு பார்க்கலாம். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். என்ன விசேஷம் அப்படின்னா, எதிரிகள் அற்ற நிலை இருக்கும். எந்த ஒரு போட்டியிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஆனால் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதை தவிர வந்து 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால போட்டி, பொறாமை, கோபம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது. ஏன்னா ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவான் மேஷத்தில் இருக்கிறது வந்து விசேஷம்தான். இருந்தாலும் 6ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால பகை, ருணரோக, சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடிய சத்ருக்களை உண்டாக்கி அவரை வெற்றி கொள்வார்கள். அதனால் செவ்வாய் வந்து கண்டிப்பாக சத்ருக்களை உண்டாக்குவார். அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். சனி பகவானால் பார்க்கப்படுற செவ்வாயாக வேறு இருக்கார். அதனால் வந்து பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக போகும். பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் குரு பகவான் இருக்கிறது விசேஷம். திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் உண்டு. 8ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு. 8ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்குன்னா சூரியன், புதன் மற்றும் சுக்கிர பகவான் 3 கிரகங்கள் இருக்குது. சுக்கிர பகவான் வந்து அதாவது புத பகவான் 26ஆம் தேதி அன்னைக்கு 9ஆம் இடத்துக்கு போகிறார். அதுவரையிலும் வந்து அவர் 8ஆம் இடத்துல இருக்கார். 8ஆம் இடத்துல வந்து ஆட்சி பெற்ற புதன் இருக்கிறார். அத்தோடு சேர்ந்து சூரியனும் இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் தந்தையின் உடல் நலத்தில் வரும். அதை தவிர அரசாங்கம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகும். அலைச்சல் அதிகமாகுது அப்படின்னா உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 24/6/2024 30/6/2024 வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 26ஆம் தேதி அதிகாலை ஒரு 4-4:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா குரு பகவான் பார்க்கறது பெரிய விசேஷம். சந்திரனை பார்க்கறதுனால இந்த சமையல் கலை வல்லுநர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். மருத்துவ உபகரணங்கள் விற்கிறவங்க, மருத்துவ தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சனி சந்திரன் சேர்ந்திருக்கக்கூடிய புணர்ப்பு யோகம் அமையிறது. புணர்ப்பு யோகம் அமையிறதுனால என்ன சொல்கிறது, புணர்ப்பு யோகம் அமையிறதுனால நீங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த விஷயத்தை அடையக்கூடியதை கொஞ்சம் தள்ளி போடுவார். அது ஒரு பிரச்சனை இருக்கும். கொஞ்சம் வந்து நினச்சதெல்லாம் வந்து அடைய முடியாத நிலைமையாகும். இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் நினைக்கிறதுல பிரச்சனைகள் வரும். அது தடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அதுவும் வந்து உங்களுடைய கம்ஃபர்ட்டில் தடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. புதுசாக கார் வாங்கணும்னா அந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் வரும். இது வந்து 26ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி காலை ஒரு 7-7:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். அதற்கு பிறகு படிக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி சந்திரன் சேர்றதுனால மைண்டு வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் படிக்கும்பொழுது ஒரு தடவைக்கு 10 தடவையும் நம்மளுடைய ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்து படிக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் ராகுவோட சம்பந்தம் பெறார். 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல போகிறது விசேஷம். ஆனால் ராகுவோட சம்பந்தம் பெறதுனால சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது வெளிநாடு போகணும் படிக்கிறதுக்குன்னு பார்க்குறவர்கள் கொஞ்சம் தடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். 30ஆம் தேதி காலை ஒரு 9:30 மணி வரலும் சந்திர பகவான் அங்கே இருக்கார். 5ஆம் இடத்துல இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் செவ்வாயோடு சேர்ந்து 2ஆம் தேதி வரலும் இருக்கார். 2ஆம் தேதி மத்தியானம் ஒரு 12:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் சந்திர மங்கள யோகம் அமையிறது. புதுசாக வீடுக்குன்னு கடன் வாங்குறதோ, நிலம் வாங்குறதுக்குன்னு கடன் வாங்குறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இருக்குது. இருந்தாலும் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அலைச்சல் அதிகமாக கொடுக்கக்கூடியதும் உடல் நலத்தில் சற்று தொய்வை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
அதனால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு உண்டான முருகன் கோயிலுக்கோ இல்லை அம்பிகை அதாவது அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே எலுமிச்சம்பழ மாலை போட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் சூரியனை கண்ட பனி போல விலகிச் செல்லும் அப்படின்றத சொல்கிறேன்.